அனைவருக்கும் வணக்கம். ரீநீட் எழுதின மாணவர்களுக்கான ஒரு அப்டேட். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உங்களுக்கு தெரியும், tnmedicalselection.net இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கோட்டா, தமிழ்நாடு ரிசர்வேஷனுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. இது வந்து தமிழ்நாடுல நம்மளுக்கு வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ். இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும் வரும். இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் தான் சீட் எடுக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது கிளாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் வந்து கவர்மெண்ட் கோட்டா, அதில் கவர்மெண்ட் கோட்டா ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்டு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட், அதாவது எஸ்எஃப் சொல்லுவாங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய வெப்சைட், அஃபிஷியல் சைட் tnmedicalselection.net அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுத்துக்குமானது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா. இதில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க வேண்டியது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா எதுக்குன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டும். ஓகேங்களா. அண்ட் தென் கவர்மெண்ட் கோட்டா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்எஃப் சீட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு வந்து எஸ்எஃப் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் ரெண்டுத்துக்குமான உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே. இதுவும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ரெண்டுத்துக்குமான அப்ளிகேஷன், இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்ன்றதை பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் டேட் இன்னும் சொல்லலை. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் கவுன்சிலிங் அப்டேட் வந்தால் மட்டும்தான் ஸ்டேட் கோட்டாக்கு விடுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு முன்னாடியே லாஸ்ட் இயர் இதுதான் பண்ணாங்க. ஏன்னா நான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் உள்ளே போங்க. ஸோ இதை டீட்டெயில் ஃபுல்லாக படித்து பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும், ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் இதே மாதிரி கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் போடணும். 2 அப்ளிகேஷன் போடணுமா சார்? அப்படி இல்லை, உங்களுக்கு மார்க் வந்து லோவாக இருக்குன்னும் போது நீங்கள் 2மே போடுங்க. மார்க் எனக்கு ஓரளவு கட் ஆஃப் நல்ல மார்க் வந்திருக்கு அப்படின்னும் போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டால் போதும். மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டால் என்ன ஃபீஸு, கவர்மெண்ட் கோட்டா என்ன ஃபீஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி, இதுவும் அதே மாதிரி தான் கேட்கும், டீட்டெயில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு அப்ளிகேஷன் போடுறது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸோ டாக்குமெண்ட்ஸ் நீடட், என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு வேணுன்றது ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு வருவோம். ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 27/4/2026 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லாத்துக்குமானது உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை பாருங்கள். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. UG 2026க்கான அட்மிட் கார்டு, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்கோர் கார்டு வரலை. ஸ்கோர் கார்டுன்றது ரிசல்ட் நம்மளுக்கு வரல, அதனால் நீங்கள் அட்மிட் கார்டு வச்சு நீங்கள் போடலாம். ஸோ நீட் UG 2026 அட்மிட் கார்டு நமக்கு தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீநீட் எக்ஸாம் எழுதுன அட்மிட் கார்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். ரீநீட் June 21 எழுதுனீங்க இல்லையா, அந்த அட்மிட் கார்டு நமக்கு தேவை. அண்ட் 10th மார்க் ஷீட் 2 சைடுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடு 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட் இருக்குது. இதில் CBSE ஸ்டூடெண்ட்டுக்கு 11th மார்க் ஷீட் கிடையாது. அப்போ 11th மார்க் ஷீட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 11th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. அண்ட் 12th மார்க் ஷீட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் TC, ஸோ நீங்கள் ப்ராப்பராக இதில் பாருங்கள், TC நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் ஸ்டடி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அதை நீங்கள் வச்சுக்கலாம். தென் வந்து இது தெளிவாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே எல்லார் கையிலுமே இருக்கும். அண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் என்ன சார் வேணும், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்டில் ஸோ உங்களுக்கான பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு CBSE போர்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று, அது மற்ற நம்மளுடைய ஸ்டேட் போர்டு கிடையாது, வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இருந்தது அதுக்கு தேவை எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க, இந்த மைனாரிட்டி கேட்டகரி இருக்கவங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலிஜியஸ் மைனாரிட்டி, இதில் தெலுங்கு மலையாளம் மைனாரிட்டியில் இருக்கும் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள்
நீங்கள் ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க. இது அடுத்து NRI கேண்டிடேட் அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் மெயின் அப்டேட் என்னன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று சொல்லுவாங்க. இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 2022-2023 அகாடமிக் இயருக்கு நீங்கள் பிஃபோர் அதுக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் நம்மளுக்கு தேவையான ரீரிப்பீட்டர்லாம் வராங்க இல்லையா, அந்த 2022-23க்கு பிஃபோராக அவங்க 12th முடிச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு போனஃபிட் தேவை. ஸோ 2006 to 12th அதை நீங்கள் அந்த கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும். நிறைய இதில் டவுட் வரும். என்னன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், 8th to 10th 11th அப்போ எந்தெந்த ஸ்கூலில் படிச்சுக்கணும் எல்லாருக்குமே நீங்கள் கரெக்டாக போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த இப்போ 6th to சில பேர் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 11th 12th மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா 6th to 10th அங்கே போய் போனஃபிட் வாங்கணும், அதுக்கப்புறம் 11th 12th வாங்கணும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மெயினாக வந்து சொல்கிறது என்னென்னா CO ஆஃபீஸில் எல்லாமே CO ஆஃபீஸில் தான் வாங்கணும். அதை நீங்கள் கரெக்டாக அங்கே மென்ஷன் பண்ணி வாங்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் தட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் 2022-2023 பேட்ச்க்கு அப்புறம் ஆஃப்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஃபிட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எம்இஸ் போர்ட்டல் உங்கள் டேட்டா ஃபுல்லாக எம்இஸ் போர்ட்டல்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான அப்டேட். இதுதான் நம்மளுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட். இதை நீங்கள் ப்ராப்பராக தயவு செய்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க எவ்வளோ நேரத்துக்கு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இது தேவை. அண்ட் தென் இந்த 2 ப்ராஸ்பெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, நல்லா கவனிச்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸில் இப்போ இந்த ப்ராஸ்பெக்ட் சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ப்ராஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்பெக்ட் ஃபார் உங்களுக்கு அட்மிஷன் டு த MBBS BDS டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் ESIC மெடிக்கல் காலேஜ் KK நகர் சென்னை அஃபிலியேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் காலேஜஸ் 2026-2027 செஷன் கிளியராக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான உங்களுக்கான ப்ராஸ்பெக்ட். இதில் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் கொடுக்கல, ஏன்னா நம்ம லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான காஸ்ட் வந்து 500 rupees உங்களுக்கு இருக்குது. இதில் ஃபுல் ப்ராஸ்பெக்ட்ஸு நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ராப்பராக எடுத்து பாருங்கள். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது தெளிவாக அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன வருன்றதை பாருங்கள். ப்ராஸ்பெக்ட் ஃபார் அட்மிஷன் டு த MBBS BDS டிகிரி கோர்சஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி NRI சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அஃபிலியேட்டட் டு த MGR மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் நம்ம வழக்கமாக லாஸ்ட் டேட் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees இதுக்கான சார்ஜஸ் வாங்குறாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கலாம். இது டீட்டெயில்ஸ் நம்ம செப்பரேட்டாக நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ணி தரோம். இதை தாண்டி வந்து நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்னா உங்களுக்கான கவுன்சிலிங் கம்ப்ளீட் கைடன்ஸ். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ப்ரீமியம் அப்புறம் ஃப்ரீ அப்படிலாம் இது மேலே கம்ப்ளீட் எல்லாருக்குமான ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் தான். எங்களுடைய நம்பருக்கு நான் எப்போ கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் அதில் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டில் உங்களுக்கு 4th round வரைக்கும் நீங்கள் காலேஜ் சேர வரைக்கும் உங்களுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கான எப்படி அப்ளிகேஷன் போடணும், கவர்மெண்ட் கோட்டா எப்படி, மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உள்ளே நம்ம கேட்குறாங்கன்றதை இன் டீட்டெயிலாக உங்களுக்கான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் ஃபர்தர் அப்டேட்ஸ் பாருங்கள். தேங்க்யூ.